நீங்க ரட்சிக்கப்பட்ட புதிதில் தேவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறீர்களா? ஹலோ, உங்களை தான் பார்த்து கேட்கிறேன். ரட்சிக்கப்பட்ட புதிதில் நீங்கள் ரட்சிப்புக்குள்ள வந்த உடனே தேவனுடைய சத்தம் எது, மனுஷனுடைய சத்தம் எது, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அது இன்னை வரை தெரியல பாஸ்டர். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா நான் குழம்பி போயிரும் அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீங்க தேவனுடைய சத்தத்தை இன்னும் அடையாளம் காணவில்லை. என்ன காணல? யாராவது ஒருத்தர் பார்த்து ஐயோ வேலை போயிடுச்சா அவ்வளவுதான் உன் வாழ்க்கையை முடிச்சிட்டுன்னு சொல்லி வச்சுங்களேன். நம்ம எந்த சத்தத்தை பார்க்கிறோம்? மனுஷனுடைய சத்தத்தை பார்க்கிறோம். ஐயோ நீ இப்படிப்பட்டவளா என்று மனிதர்கள் சொல்லும் போது அந்த சத்தத்தை கேட்கிறோம். நான் கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட புதிதில் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் சரியாய் அடையாளம் கண்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாமுவேல் அவன் அடையாளம் காணல. அதற்கு பின்பு ஏலி ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அவன் புரிஞ்சுக்கிட்டான், இப்போ சாமுவேல் அழைத்தது நான் இல்ல, யார்தான் அழைக்கிறாரு? இப்ப சொல்றாரு, இனி சாமுட்ட சொல்றாரு, இனி உன்னை சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்டால் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி கொடுத்தார். கவனிங்க, இப்போ உங்களுக்கு அநேக காரியங்களை நாங்கள் சொல்லித்தரோம் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட புதுசுல அநேக காரியங்களை சொல்லித்தரோம். கர்த்தருடைய வார்த்தை எது, சாத்தானுடைய வார்த்தை எது, கர்த்தருடைய வார்த்தை என்ன, அது எப்படி இருக்கும், மனுஷனுடைய வார்த்தை எப்படி இருக்கும், கர்த்தர் உங்களை நடத்தினால் எப்படி இருக்கும், மனுஷன் உங்களை நடத்தினால் எப்படி இருக்கும், ஆவிக்குரிய சிந்தை எப்படி இருக்கும், மாம்சத்துக்குரிய சிந்தை எப்படி இருக்கும், இதெல்லாம் கற்றுத் தருகிறமே. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வார்த்தையை நீங்கள் அடையாளம் கண்டிருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்ட புதிதில தேவனுடைய வார்த்தை நீங்கள் சரியா அடையாளம் கண்டிருக்கிறீர்களா? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அடியேன் என்றால் தாசன், கேட்கிறேன் என்று அர்த்தம். இந்த சாமுவேலுக்கு சின்ன வயசுல ஊழியக்காரர் சொல்லி கொடுத்த வார்த்தை சரியா கேட்டதுனாலதான் கர்த்தருடைய வார்த்தை எது, மனிதனுடைய வார்த்தை எது என்பது என்ன பண்ணுது, தெளிவாக அடையாளம் கண்டு கொண்டான். கரங்களை வைத்து ஒரு அல்லையில சொல்லுங்களேன். இப்போ இவ்வளவு வளர்ந்துருக்கிறோமே, நாங்க ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு பெரிய பெரிய சபைக்கெல்லாம் நாங்க போயிருக்கிறோம், நாங்க அதெல்லாம் செஞ்சிருக்கிறோம்ல சொல்றீங்கல்ல சில ஆட்கள். நான் கேட்கிறேன்னு, கர்த்தருடைய சத்தம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, கர்த்தருடைய சத்தம்னா என்னன்னு தெரியுமா? எல்லாரையும் பார்த்து தான் கேட்கிறேன். கர்த்தருடைய சத்தம்னா என்னன்னு தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் அறிந்தால் மனிதருடைய சத்தத்துக்கு கலங்கி இருக்க மாட்டீர்களே. கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் அறிந்திருந்தால் கோலியாத்துடைய கொக்கரிப்புகளுக்கு நீங்கள் கலங்கி இருக்க மாட்டீர்களே. கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் அறிந்திருந்தால் செங்கடலுக்கு நீங்கள் பயந்திருக்க மாட்டீர்களே. கர்த்தருடைய சத்தத்தை அறிந்திருந்தால் உங்களுக்கு ஒருத்தன் குழி தோண்டினால, குழியில தூக்கி போட்டால, அவனுக்கு நீங்க பயந்திருக்க மாட்டீர்களே. கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களை ஏமாற்றுகிறவர்களுக்கு நீங்கள் பயந்திருக்க மாட்டீர்களே. கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களை நன்றி மறந்தவர்களை கூட நீங்க அவர்களை குறித்து கவலைப்பட்டிருக்க மாட்டீங்களே. என கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியம் உங்களுக்கு இருக்கு.